அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் எலக்ட்ரிக் சர்க்யூட் தியரியில் 5வது யூனிட்டில் பார்க்க போகும் டாபிக் பேலன்ஸ்டு டெல்டா. கடைசி 2-3 கிளாஸில் பேலன்ஸ்டு ஸ்டார் ப்ராப்ளத்தை பார்த்தோம். அதே சேம் மெத்தட் தான், 2 வித்தியாசங்கள் தான். பேலன்ஸ்டு ஸ்டாரில் லைன் கரண்டும் ஃபேஸ் கரண்டும் சமமாக இருக்கும். பேலன்ஸ்டு டெல்டாவில் லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் சமமாக இருக்கும். கேள்வியில் நாம் முதல் கவனிக்க வேண்டியது டெல்டா என்ற வார்த்தை இருக்கிறதா என்று. மீண்டும் மீதி அனைத்தும் ஸ்டாரில் பார்த்த மாதிரியே தான். ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும், ரியாக்டன்ஸ் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும், வோல்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வோல்டேஜை லைன் வோல்டேஜ் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் கண்டுபிடிக்க வேண்டியது இசட் ஃபேஸ் இம்பீடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்ததாக ஃபேஸ் ஆங்கிள் பை இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஆர். இது இரண்டும் நாம் ஸ்டாரில் பயன்படுத்திய அதே ஃபார்முலா தான், அதே மெத்தட் தான். அடுத்ததாக நாம் கண்டுபிடிக்க வேண்டியது பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு காஸ் பை. பை ஆல்ரெடி நம்ம கண்டுபிடித்து விட்டோம். பை இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஆருங்கிற ஃபார்முலா கண்டுபிடித்து விட்டோம். அதன் மதிப்பை எடுத்து பயன்படுத்தி பவர் ஃபேக்டர் கண்டுபிடித்து விடலாம். இப்பொழுதுதான் ஸ்டாருக்கும் டெல்டாக்குள்ள வித்தியாசம். டெல்டாவில் ஃபேஸ் வோல்டேஜும் லைன் வோல்டேஜும் சமமாக இருக்கும். லைன் வோல்டேஜ் வினாவிலே கொடுக்கப்பட்டிருக்கும். கொடுத்திருக்க வோல்டேஜை அப்படியே நாம் ஃபேஸ் வோல்டேஜாக எடுத்துக்கொள்ளலாம் டெல்டாவில். அடுத்ததாக நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ஃபேஸ் கரண்ட். ஃபேஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு வி ஃபேஸ் பை இசட் ஃபேஸ். வி ஃபேஸ் சற்று முன் கண்டுபிடித்தோம். அடுத்ததாக இசட் ஃபேஸும் கண்டுபிடித்து விட்டோம். இசட் ஃபேஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பயன்படுத்தி இசட் ஃபேஸும் கண்டுபிடித்து விட்டோம். இந்த ஃபார்முலா ஸ்டாருக்கும் டெல்டாவுக்கும் ஒரே ஃபார்முலா தான். அடுத்ததாக நாம் கண்டுபிடிக்க வேண்டியது லைன் கரண்ட். IL இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 பெருக்கல் ஐ ஃபேஸ். இதுதான் வித்தியாசம். 2 வித்தியாசம்தான் ஸ்டாருக்கும் டெல்டாவுக்கும். ஸ்டாரில் ஃபேஸ் வோல்டேஜுக்கும் லைன் வோல்டேஜும் அங்கே ஃபார்முலா வேற. இங்கே ஃபேஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு VL, லைன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 இன்ட் ஐ ஃபேஸ். இந்த 2 கட்டம் கட்டி இருக்கிறது மட்டும்தான் ஸ்டாருக்கும் டெல்டாவுக்கும் உள்ள ஃபார்முலாவில் வித்தியாசம். கடைசியாக ரியல் பவர் அதே ஃபார்முலா தான், ரூட் 3 பெருக்கல் VL பெருக்கல் IL பெருக்கல் காஸ் பை. மொத்தம் ஸ்டாருக்கும் டெல்டாவுக்கும் மெத்தட் ஆஃப் சால்விங் அனைத்தும் சேம் தான். ஸ்டாரில் கரண்ட் சமமாக இருக்கும். எந்த கரண்ட்? லைன் கரண்டும் ஃபேஸ் கரண்டும் சமமாக இருக்கும். டெல்டாவில் ஃபேஸ் வோல்டேஜும் லைன் வோல்டேஜும் சமமாக இருக்கும். பேலன்ஸ்டு டெல்டா சம் கேட்டால் நாம் ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டியது கேள்வியில் டெல்டா என்ற வார்த்தை இருக்கிறதா என்று. டெல்டா என்ற வார்த்தை இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் என்பதை ஆர் என்பதை எழுதிக் கொள்ள வேண்டும். ரியாக்டன்ஸை மதிப்பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எழுதிக் கொள்ள வேண்டும். கொஸ்டினில் கொடுத்திருக்கும் வோல்டேஜை லைன் வோல்டேஜ் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். VL கண்டுபிடிக்க வேண்டியது இசட் ஃபேஸ், ஃபேஸ் ஆங்கிள், பவர் ஃபேக்டர், ஃபேஸ் வோல்டேஜ், ஃபேஸ் கரண்ட், லைன் கரண்ட், கடைசியாக ரியல் பவர். நாம் பேலன்ஸ்டு ஸ்டார் ஃபார்முலாவும் பேலன்ஸ் டெல்டா ஃபார்முலாவும் 2 பக்கம் உள்ளது. பேலன்ஸ் ஸ்டார் ஃபார்ம் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ அதே தான் பேலன்ஸ் டெல்டாவிலையும் டேட்டா கொடுக்கப்பட்டிருக்கும். அதிலும் ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸ், லைன் வோல்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்கும். இதிலையும் ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸ், லைன் வோல்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் கண்டுபிடிக்க வேண்டியது இசட் ஃபேஸ், ஃபேஸ் ஆங்கிள், பவர் ஃபேக்டர் அனைத்தும் அதே தான். இங்கே ஃபேஸ் வோல்டேஜ் ஃபார்முலாவும் பேலன்ஸ் டெல்டாவில் ஃபேஸ் வோல்டேஜ் ஃபார்முலா மட்டும்தான் மாறி இருக்கும். இதில் லைன் கரண்ட் சமமாக இருக்கும். டெல்டாவில் லைன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 ஐ ஃபேஸாக இருக்கும். மொத்தம் இந்த கட்டம் கட்டியிருக்க 2 ஃபார்முலா மட்டும்தான் மாறப்போகிறது. மீதி அனைத்தும் அதே தான். நன்றி.